6 நியூ NCERT சிலபஸ் மல்ஹர் புக்கினுடைய லெசன் 4 பார்க்க போகிறோம். லெசனோட பேர் ஹார் கி ஜீத். ஹார் கி ஜீத் அப்படின்னா விக்ட்ரி ஆஃப் டிஃபீட், அதாவது தோல்வியின் மூலமாக வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹார் அப்படின்னா டிஃபீட், ஃபெயிலியர்னு அர்த்தம், தோல்வின்னு அர்த்தம். கி ஜீத் அப்படின்னா வின் பண்ணுறதுன்னு அர்த்தம். இப்போ தோல்வியால் வெற்றி பெற முடியுமா? இந்த ஸ்டோரியில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்டோரியில் பாபா பாரதி அப்படின்னு ஒரு செயிண்ட் சாமியார் இருக்கார். அதை தவிர ஒரு ராபர், திருடர், கடக் சிங் அப்படின்னு சொல்லி ஒரு திருடன் இருக்காங்க. அதை தவிர ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கோடா இருக்குது, ஒரு குதிரை இருக்குது. இந்த 3 கேரக்டரில் யாருக்கு தோல்வி கிடைக்குது, யாருக்கு வெற்றி கிடைக்குது, இந்த லெசன் மூலமாக நம்ம என்ன பாடம் கற்றுக்க போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். माँ को अपने बेटे और किसान को अपने लहलहाते खेत देखकर जो आनंद आता है, वही आनंद बाबा भारती को अपना घोड़ा देखकर आता था. माँ को अपना बेटा, அம்மாவுக்கு அவங்கள குழந்தைங்களை பார்க்கும்போதும், அதே மாதிரி கிசான் அந்த விவசாயிக்கு அவனுடைய லலஹாத்தே கேத் அப்படின்னா, லெஹல் ஹாத்தே அப்படின்னா த்ரைவிங் ஃபீல்டு, அதாவது செழிப்பாக வளரக்கூடிய ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய அவனுடைய அந்த வயலை பார்க்கும்போது ஜோ ஆனந்த் ஆத்தாக என்ன ஒரு சந்தோஷம் கிடைக்குமோ, வஹி ஆனந்த் அந்த சந்தோஷம் பாபா பாரதிக்கோ அப்படின்னா கோடா தேக்கர் ஆத்தாத்தா, பாபா பாரதிக்கு அவருடைய குதிரையை பார்க்கும்போது அவருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. भगवत भजन से जो समय बचता वह घोड़े को अर्पण हो जाता. பகவத் பஜன், ஸோ செயின்ட் அவர் சாமியார் இல்லையா, ஸோ பஜன் பண்ணுறார், கடவுளுக்காக பஜனை பண்ணுறாரு. அந்த சமயத்தை தவிர அவருக்கு எவ்வளோ சமயம் கிடைக்குதோ, பஜன் சே ஜோ சமய பச்சுதா வஹு கோடாக்கோ அர்ப்பன் ஹோ ஜாத்தா, அந்த சமயம் அவர் கோடாக்காக, அவரோட குதிரைக்காக அந்த சமயத்தை அவர் டெடிகேட் பண்ண, அர்ப்பணம் பண்ணிடுறாரு. வஹு கோடா படா சுந்தர் தா படா பல்லுவான், அவருடைய அந்த குதிரை எப்படி இருக்குன்னா ரொம்பவும் அழகாக இருக்கும், ரொம்பவும் பல்லுவான், ரொம்ப பலசாலி, ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் பார்க்கறதுக்கு. உஸ்கே ஜோடுக்கா கோடா சாரே இலாக்கேமே நாத்தா, உஸ்கே ஜோட் அதாவது அதை கம்பேர் பண்ணுற மாதிரியான கோடா சாரே இலாக்கே, அந்த ஃபுல் ஏரியாவில் அவர் இருக்கிற அந்த இடத்துல நாத்தா கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. பாபா பாரதி உசே சுல்தான் கஹுகர் புகார்த்தே, பாபா பாரதி அந்த கோடாவை சுல்தான் அப்படின்னு கூப்பிடுறாரு. अपने हाथ से करहरा करते खुद धाना खिलाते और देख देख कर प्रसन्न होते थे. अपने हाथ से அவரோட கையாலேயே தான் கர்ஹரா கர்த்தே அப்படின்னா க்ரூமிங் பண்ணுறாரு. க்ரூமிங் பண்ணுறதுன்னா அதை தடவி கொடுத்து, அதை வளர்த்து, அதை க்ளீன் பண்ணி எல்லாமே பண்ணுறது க்ரூமிங் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்பெஷலி ஃபார் ஹார்ஸ். கர்ஹரா கர்த்தே குத்து தானா கிலாத்தே, அவரே தான் அதுக்கு தானா அந்த கிரெயின்ஸ் எல்லாம் கொடுப்பாராம். அதே மாதிரி தேக்க தேக்க கர் பிரசன்ன ஹோத்தே, அதை பார்த்து பார்த்து ரொம்பவும் சந்தோஷமாகவும் ஆறாரு. உன்ஹோனே रुपया माल असबाब जमीन आदि अपना सब कुछ छोड़ दिया था, यहाँ तक कि उन्हें नगर के जीवन से भी घृणा था. उन्होंने रुपया, அவர்கிட்ட இருந்த காசு, மால் அப்படின்னா குட்ஸ், அவர்கிட்ட இருந்த பொருட்கள், அஸ்பாப்னா ஃபர்னிஷிங்ஸ், அவர்கிட்ட இருந்த எல்லா பொருட்களும், கிரவுண்ட், ஆதி அப்படின்னா சப்பு குச்சி சோடு தியா தா, எல்லாத்தையுமே அவருடைய எல்லாத்தையுமே அவர் விட்டுட்டாரு. ஏஹான் தக்குக்கு, எது வரைக்கும், எந்த எல்லை வரைக்கும் அவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகருக்கே ஜீவன் சே பி கிருணாத்தி, அவருக்கு இந்த சிட்டியில் வாழ்கிறதுக்கே பிடிக்கல, அதுவே அவருக்கு வெறுப்பு, அவருக்கு அந்த கோடா கூடையே தான் இருக்கணுன்றது ஆசை, அது வரைக்கும் அந்த வெறுப்பு வரைக்கும் எல்லாத்தையும் விட்டுட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாரு அந்த கோடாக்காக. अब गांव से बाहर एक छोटे से मंदिर में रहते और भगवान का भजन करते थे. இப்போ அவர் எங்கே வசிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, गांव से बाहर கிராமத்துக்கும் வெளியில் ஒரு சின்ன கோயிலில் பகவான் கா பஜன் கர்த்தே, சின்ன கோயிலில் வசிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கடவுளான பஜனை பாடிக்கிட்டே இருப்பார். மே சுல்தான் கே பினா நஹி ரஹ் சக்குங்கா, உன்ஹே ஏசி பிராந்தி சி ஹோ கயி தி. ஸோ அவருடைய ஒரு மிஸ்கன்செப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. மிஸ்கன்செப்ஷன் அவருடைய மனசில் என்ன ஒரு தோணல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே சுல்தானுக்கே பினா நஹி ரஹ் சக்குங்கா, என்னால் சுல்தான் இல்லாமல் வாழவே முடியாது அப்படின்னு அவரே மனசுக்குள்ளே ஒரு கன்செப்ஷன் வச்சிருக்காரு, ஒரு எண்ணம் வச்சிருக்காரு. வே உஸ்கி சால் பர் லட்டோ தே, ஸோ அவர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உஸ்கி சால், சால்னா கெயிட்டுன்னு அர்த்தம், அதாவது த வே ஆஃப் வாக்கிங்னு சொல்லுவாங்க. இந்த கோடா நடந்து போகுது இல்லையா, அதை பார்க்கும்போது கூட அவருக்கு ரொம்பவும் பிடிக்கும். ஃபேசினேட்டட் டுவர்ட்ஸ் தட் அப்படின்னு சொல்கிறாங்க, ரொம்பவும் அதுலேயே அவர் சந்தோஷமாகிறாருன்னு சொல்கிறாங்க. வே உஸ்கி சால் பர் லட்டோ தே
कहते ऐसे चलता है जैसे मोर घड़ा को देखकर नाच रहा हो. ஸோ அதை பார்த்துட்டு அவர் எப்படி சொல்வாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட குதிரை எப்படி நடக்குதான், ऐसे चलता है जैसे मोर घड़ा को देखकर, ஒரு மயில் வந்து மேகம் கூடி வரும்போது, அதாவது மழை வரத்துக்கு முன்னாடி மேகம் கூடி வரும்போது எப்படி அது டான்ஸ் ஆடுமோ, சந்தோஷ டான்ஸ் ஆடுமோ அந்த மாதிரி இருக்கு அவருடைய கோடாவோட வாக்கிங்கும் அப்படின்னு அவர் சொல்வாராம். जब तक संध्या समय सुल्तान पर चढ़कर 8-10 मील का चक्कर ना लगा लेता उन्हें चैन ना आता. ஸோ ஈவினிங் டைமில் ஜப் தக் சந்தியா சமயம், ஈவினிங் சமயத்தில் அவர் என்ன பண்ணுவார்னா, சுல்தான் மேலே ஏறி உட்காந்து, அந்த கோடா மேலே ஏறி உட்காந்து 8-10 मील का சக்கர், அதாவது 8 to 10 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஒரு ரவுண்ட் அடிக்கல அப்படின்னா ஒன்று சைனா அவருக்கு வந்து அந்த நாள் வந்து சந்தோஷமாக அமைதியாக போகாதான். அந்த மாதிரி அவர் அந்த குதிரை மேலே ரொம்பவும் ஒரு பற்றோட, ஒரு லவ்வோட இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடக் சிங் உஸ் இலாக்கே கா பிரசித்த டாக்கூர் தா. இப்போ நமக்கு கடக் சிங்னுடைய இன்ட்ரடக்ஷன் பண்ணுறாங்க. அது வந்து அந்த இலாக்கே, அந்த ஏரியாவினுடைய பிரசித் அப்படின்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு டாக்கூர், ராபர் தான் கடக் சிங். லோக் உஸ்கா நாம் சுன்கர் காப்தே தே. பீப்புள் வந்து அவரோட பேரை கேட்கும் போதே காப்தே தேனா ட்ரம்பிள் ஆகுறாங்க, ஷிவரிங் ஆகுறாங்க, படப்படத்து போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹோத்தே ஹோத்தே சுல்தான் கி கீர்த்தி உஸ்கே கானூன் தக் பி பहुंची. ஸோ இந்த மாதிரி சுல்தான் அப்படின்ற ஒரு கோடா இருக்கு அப்படின்றத கேள்விப்பட்டு அந்த ஃபேமஸ் அந்த சுல்தாவினுடைய புகழ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா கடக் சிங்கினுடைய காது வரைக்கும் வந்து ரீச் ஆகுது. ஹோத்தே ஹோத்தே சுல்தான் கி கீர்த்தி உஸ்கே கானோன் தக் பி பहुंची. அவருடைய காதுகளையும் அந்த இந்த மாதிரி ஒரு ஹார்ஸ் இருக்கு அப்படின்றது அவரும் கேள்விப்படுறாரு. உஸ்கா ஹிருதய் உசே தேக்னே கே லியே அதீர் ஹோ உठा. அவருடைய மனசு இப்போ வந்து இந்த மாதிரி ஒன்று இருக்குதுன்னு சொன்ன உடனே ராபர்ஸ்க்குலாம் எப்படி தோணும், அது அவங்க கிட்ட இருக்கணும்னு தோணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இவருடைய மனசுல என்ன ஆகுதுன்னா, அதை பார்க்கறதுக்கு ஒரு அதீர் ஹோட்டான இம்பேஷண்ட் ஆயிடாரு, ஒரு பொறுமை இல்லாம ஆயிடாரு, பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுறாரு. एक दिन वह दोपहर के समय बाबा भारती के पास पहुंचा. அவர் நமஸ்கார் करके बैठ गया. ஒரு நாள் ஒரு दोपहर ஒரு ஆஃப்டர்நூன் சமயத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, பாபா பாரதியை போய் மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணி அவருக்கு நமஸ்காரம் சொல்லிட்டு அவர் பக்கத்தில் போய் உட்கார்றாரு. பாபா பாரதினே பூச்சா கடக் சிங் கியா ஹால் ஹே. ஸோ கடக் சிங் என்ன விஷயம், ஹால் ஹே அப்படின்னா என்ன விஷயம், எப்படி இருக்க, எதுக்காக வந்திருக்க அப்படின்ற மாதிரி क्या हाल है அப்படின்னு கேட்குறாரு. கடக் சிங் ने सिर झुकाकर उत्तर दिया आपकी दया है. கடக் சிங் வந்து தலையை அப்படியே பவ் பண்ணிக்கிட்டு, அவர் சாமியார் இல்லையா, அதெல்லாம் தலையை பவ் பண்ணிட்டு சொல்றாரு आपकी दया है. ஸோ உங்களுடைய கருணை தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கஹோ இதர் கைசே ஆகையே. உடனே அவர் என்ன கேட்குறாரு, சொல்லு எதுக்காக இங்கே வந்திருக்க, இதர் கைசே ஆகையே, எப்படி வந்த. சுல்தான் கி சாஹு கீஞ்ச்லாயி. அவன் என்ன சொல்கிறாரு, சுல்தான் கி சாஹு, அதாவது இந்த சுல்தானை பார்க்கணும் அப்படின்ற ஒரு டிசையர், சுல்தான் அப்படின்ற அந்த டிசைர், அந்த விஷ் வந்து கீஞ்ச்லாயி, கீஞ்ச்னா புல் பண்ணுறதுன்னு அர்த்தம், இழுத்து என்னை கொண்டு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி அவர் பதில் சொல்கிறாரு. விசித்திர ஜான்வர் ஹே தேக்கோங்கே தோ பிரசன்ன ஹோ ஜாவோகே. உடனே இந்த செயின்ட் இருக்கார்ல, இந்த சாமியாருக்கு வந்து ரொம்பவும் சந்தோஷமாயிடுது. உடனே அவர் என்ன சொல்கிறாரு, விசித்திர ஜான்வர் ஹே, என்கிட்ட இருக்கிற இந்த சுல்தான் வந்து ரொம்ப விசித்திரமான ஒரு ஜான்வர், ஒரு அனிமல். தேக்கோங்க தோ பிரசன்ன ஹோ ஜாயேகா, அதை பார்த்தனா நீ ரொம்ப சந்தோஷமாயிடுவ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. மைனே பி படி பிரசன்சா சுனி ஹே. உடனே வந்து கடக் சிங் என்ன சொல்கிறான், நானும் அதை பற்றி நிறைய புகழ் கேள்விப்பட்டிருக்கேன், பிரசன்சா சுனிஹ கேள்விப்பட்டிருக்கேன், கேட்டிருக்கேன். உஸ்கி சால் தும்ஹாரா மண் மோஹ்லேகி. உஸ்கி சால் அதனுடைய நடக்கிற அந்த விதம் வந்து உன்னுடைய மனசை கவர்ந்துரும் அப்படின்னு சொல்றாரு. மண் மோஹ்லேகி कहते हैं देखने भी बहुत सुंदर है. ஆமா சொல்லியிருக்காங்க, பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. क्या कहना, जो उसे एक बार देख लेता है उसके हृदय पर उसकी छवि अंकित हो जाती है. ஸோ இது எல்லாமே அவரே சொல்லிடுறாரு, பாபா பாரதியே சொல்றாரு. क्या कहना என்ன சொல்றது, जो उसके एक बार देख लेता है, அதை நீ ஒரு தடவை பார்த்தா போதும், उसके हृदय पर அவனுடைய மனசுல யார் அதை பார்க்குறாங்களோ, அந்த கோடாவை பார்க்குறாங்களோ அவருடைய மனசுல उसकी छवि अंकित हो जाती है, அதனுடைய அந்த இமேஜ், அதாவது கோடாவினுடைய இமேஜ் அப்படியே மனசுல பதிஞ்சு போயிடும், அங்கித் அப்படியே இம்ப்ரிண்ட் ஆயிடும் அப்படின்ற மாதிரி அவரே சொல்றாரு. बहुत दिनों से अभिलाषा थी आज उपस्थित हो सका हूँ. உடனே வந்து அந்த ராபர் இருக்காங்களே கடக் சிங் என்ன சொல்றான், ரொம்ப நாளுக்கான ஆசை இது, அபிலாஷா ரொம்ப நாளுக்கான ஆசை இது, இன்னைக்கு நான் உங்க முன்னாடி உபஸ்தித் ஹோ சக்காகும், நான் உங்க முன்னாடி இன்னைக்கு நான் பிரசன்ட் ஆயிருக்கேன், உங்க முன்னாடி நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பாபா பாரதி और கடக் சிங் दोनों
அஸ்தபல் மே பहुंचे. பாபா பாரதியும் கடக் சிங்கும் ரெண்டு பேரும் போயிட்டு அந்த ஹார்ஸ் இருக்கிற இடத்த வந்து ஹஸ்தபல் சொல்றாங்க. நம்ம இங்கிலீஷ்ல ஸ்டேபிள் சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. பாபா ने घोड़ा दिखाया घमंड से. பாபா என்ன பண்றாரு, அவருடைய குதிரையை காட்டுறாரு, ரொம்ப கமண்ட் ரொம்ப ப்ரௌடோட காட்டுறாரு. கடக் சிங் ने घोड़ा देखा आश्चर्य से. ஆனா கடக் சிங் வந்து அந்த கோடாவை எப்படி பார்க்குறாரு, ரொம்ப ஆச்சரியமா பார்க்குறாரு, ரொம்ப அதிர்ச்சி, ஒரு சர்ப்ரைஸோட பார்க்குறாரு. அவ்வளோ அழகா இருக்கு அந்த கோடா. उसने सैकड़ों घोड़े देखे थे परंतु ऐसा भागा घोड़ा उसकी आंखों से कभी ना गुजरा था. उसने सैकड़ों அதாவது தௌசண்ட்ஸ் ஆஃப் கோடா வந்து அவன் பார்த்துருக்கான். கடக் சிங் நிறைய பார்த்துருக்காரு. பரந்து ஆனா ऐसा भागा घोड़ा, ஆனா இந்த மாதிரியான ஒரு பாகா கோடா, தட் இஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லான யூனிக்கான ஒரு கோடாவை உஸ்கி ஆங்கோ சே கபி நா குஜராத்தா, அவரோட கண்களில் இது வரைக்கும் பாஸ் ஆகலைன்னு சொல்கிறார், அவர் இது வரைக்கும் பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாகா அப்படின்னா ரொம்பவும் அழகான யூனிக்கான அப்படின்ற மாதிரி மீனிங். परंतु ऐसा भाका घोड़ा उसकी आंखों से कभी ना गुजरा था. सोचने लगा भाग्य की बात है, ऐसा घोड़ा கடக் சிங் के पास होना चाहिए था. ஸோ இப்போ அவன் என்ன யோசிக்க ஆரம்பிக்கிறான் அந்த ராபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்கிய கி பாத் ஹை, ஸோ லக்கிலி ऐसा घोड़ा கடக் சிங் के पास होना चाहिए. இந்த மாதிரியான குதிரை வந்து யார்கிட்ட இருக்கணும், கடக் சிங் கிட்ட தானே இருக்கணும். இஸ் சாது को ऐसा चीज़ों से क्या लाभ है, இந்த ஒரு சாமியாருக்கு இந்த மாதிரியான ஒரு குதிரையை வச்சு என்ன லாபம் இருக்க போகுது அப்படின்னு யோசிக்கிறான். कुछ देर तक आश्चर्य से चुपचाप खड़ा रहा. கொஞ்ச நேரம் வரைக்கும் ரொம்ப சர்ப்ரைஸோட அமைதியா நின்னுட்டு இருந்தா கடக் சிங். इसके पश्चात उसके हृदय में हलचल होने लगी. அதுக்கப்புறம் அவனுடைய ஹிருதயத்தில் அவனுடைய மனசுல வந்து ஒரு ஒரு கன்ஃபியூஷன், ஒரு ஹல்ச்சல் அப்படின்னா ஒரு கமோஷன், கயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் நடக்குது. बालकों की सी अधीरता से बोला परंतु बाबा जी इसकी चाल न देखी तो क्या. உடனே இந்த மாதிரி ரொம்ப கன்ஃபியூஷன் நடந்ததுக்கு உடனே பாலகோம் கீசி அப்படின்னா ரொம்ப சின்ன குழந்தைங்க மாதிரி ஒரு அதீர்த்தா, இம்பேஷன்ஸோட, ஒரு பொறுமை இல்லாமல் ரொம்ப வேகமாக வந்து அவன் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறான்னா, பரந்து பாபாஜி, ஆனால் பாபாஜி இஸ்கி சால் நா தேக்கி தோக்கியா, இது எப்படி போகுது அப்படின்றத பார்க்கலன்னா எப்படி அப்படின்ற மாதிரி கேட்குறான். பாபா பாரதி பி மனுஷி ही थे. अपनी चीज की प्रशंसा दूसरे के मुख से सुनने के लिए उसका हृदय भी अधीर हो गया. பாபா பாரதி என்னதான் சாமியா இருந்தாலும் அவரும் ஒரு மனுஷர் தான் இல்லையா. நம்மளுக்கு பிடிச்ச பொருளை இன்னொருத்தவங்க பெருமையா பேசுறது யாருக்கு தான் கேட்கறதுக்கு விருப்பம் இல்லாம இருக்கும். அதே மாதிரி தான் பாபா பாரதி என்ன பண்றாரு, அப்பனி சீஸ் கி பிரசன்சா, அவருடைய பொருளினுடைய அந்த பெருமையை தூசரே கே முக் சே சுன்னே கே லியே, இன்னொருத்தங்க புகழணும், இன்னொருத்தவங்க வாயால் அந்த புகழ்ச்சியை கேட்கணும் அப்படின்றதுக்காக உன்கா ஹிருதய் பி அதீர் ஹோகையா, அவருடைய மனசும் வந்து ரொம்பவும் ரெஸ்ட்லெஸ்ஸாக ஆயிடுச்சு. அவரோட மனசும் வந்து ஒரு மாதிரி ஒரு இம்பேஷண்ட்டாக ரெஸ்ட்லெஸ்ஸான ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. घोड़े को खोलकर बाहर लाए और उसकी पीठ पर हाथ फेरने लगे. घोड़ाவை வந்து அவர் வெளியில் கொண்டு வராரு, கொண்டு வந்து அதனுடைய முதுகில் பீட் பர் ஹாத் ஃபேர்னே லகே, அப்படி பேண்ட் தட்டி கொடுக்குறாரு. ஏகா ஏக் உச்சக்கர் சவார் ஹோகையே, ஸோ அவர் அப்படி தட்டின உடனேயே என்ன ஆகுது, உச்சக்கர் அப்படியே ஒரு ஜம்ப் பண்ணி சவார் ஹோகையே, அது வேகமாக போக ஆரம்பிச்சிருச்சு. கோடா ஹவா சே பாத்தேன் கர்னே லகே, ஸோ அது வேகமாக போகிறத எப்படி எழுதியிருக்காங்கன்னா, ஹவா சே பாத்தேன் கர்னே லகேன்னா காத்தோட பேச்சுவார்த்தை நடத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது வேகமாக போகுது இல்லையா, அதுக்காக அந்த மாதிரி ஹவா சே பாத்தேன் கர்னே லகா, அவ்வளோ வேகமாக அது போகுதுன்னு சொல்கிறாங்க. உஸ்கி சால் கோ தேக்கர் கடக் சிங் கே ஹிருதய பர் சாம்ப் லவுட் கயா, அதனுடைய சால், அது போகிற அந்த ஒரு மேனர், அது வே ஆஃப் கோயிங் இல்லையா, அதை பார்க்கும்போது அந்த கடக் சிங்கோட மனசில் வந்து சாப் லோட்டு கையா அப்படின்னா ஒரு பாம்பு படையிற மாதிரி இருக்குது, படப்படத்து போகுது, அது வந்து அந்த மாதிரி மீன் பண்ணி சொல்கிறாங்க. வஹு டாக்கு தா, அவர் ஜோ வஸ்து உசே பசந்த் ஆ ஜாயே உஸ் பர் வஹு அப்படின்னா அதிகார் சமஜ்தா தா. ஸோ அவன் வந்து ஒரு டாக்கு இல்லையா, ஒரு திருடன், நம்ம ராபர், அவர் எப்படி இருப்பான்னா எந்த பொருள் அவங்களுக்கு பிடிக்குதோ, ஜோ வஸ்து உசே பசந்த் ஆ ஜாயே உஸ் பர் வஹு அப்படின்னா அதிகார் சமஜ்தா தா, அந்த பொருள் மேலே அது அவங்களுக்கு தான் உரியது, அது அந்த அந்த பொருளுக்குரிய ரைட்ஸ் அவங்களது தான் அவங்க நினச்சிக்குவாங்க எல்லா ராபர்ஸும். உஸ்கே பாஸ் பாகுபல் தா, அதாவது அவங்ககிட்ட ரொம்ப ஸ்ட்ரென்த் இருக்கு. ஆத்மி தே, அவன் சொன்ன உடனே வேலை செய்யக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர் பேர்ஹமி தி, பேர்ஹமி அப்படின்னா அந்த மிருகத்தனம்னு சொல்லுவாங்க இல்லையா, நான் வயலன்ஸ், வயலண்ட், ரொம்ப வயலண்டான ஒரு हैबिटों அவங்ககிட்ட இருக்கு. जाते जाते उसने कहा बाबाजी मैं यह घोड़ा आपके पास ना रहने दूंगा. ஸோ அந்த கோடால போயிட்டே இருக்கும்போது அவன் மனசுல என்ன நினைக்கிறான், அவன் தன்னைத்தானே சொல்லிக்கிறான், பாபாஜி மே யஹ் கோடா, நான் இந்த கோடாவை உங்ககிட்ட இருக்க விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே வரான். பாபா பாரதி डर गई,
अब उन्हें रात को नींद ना आती, सारी रात अस्तबल की रखवाली में कटने लगी. இந்த மாதிரி அவன் சொல்லிட்டு போன உடனே அவன் மனசுக்குள்ளே சொல்லலை, பாபாஜி கிட்ட தான் சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். ஸோ இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே பாபா பாரதிக்கு ரொம்பவும் பயமாயிடுச்சு. அவர் இப்போ என்ன பண்ணுறாருன்னா, உன்ஹே ராத்கோ நீந்துனா ஆத்தி, இப்போ வந்து அவர் நைட்டு தூங்குறது கிடையாது. சாரி ராத் அஸ்பல்கி ரக்குவாலி, நைட்டு ஃபுல்லாக என்ன பண்ணுறாரு, அந்த ஸ்டேபிளை பார்த்துக்கிறதுலையே வந்து அவர் நைட்டு ஃபுல்லாக செலவு பண்ணார். கட்னே லகி. प्रतीक्षण कड़क सिंह का भय लगा रहा था, परंतु कई मास बीत गए और वह ना आए. பிரதீக்ஷன், ஸோ பிரதீக்ஷன்னா ஒரு மொமெண்ட்டும் அவருக்கு அந்த கடக் சிங் வருவானோ அப்படின்ற பயத்திலேயே அவருக்கு பாஸ் ஆச்சு. பரந்து கஹி மாஸ் பீத்துக, ஏன்னா இப்போ என்ன ஆகுதுன்னா நிறைய மாதம் வந்து போயிடுச்சு. வகு ந ஆயாவும் வரலை. யஹான் தக்கு கி பாபா பாரதி குச் அசாவதான் ஹோ கயா. ஸோ இப்போ இவ்வளோ நாள் ஆனதுனால பாபா பாரதிக்கு என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கேர்லெஸ் ஆகிட்டார். இனிமேல் அது நடக்காது அப்படின்ற மாதிரி அவர் கொஞ்சம் கேர்லெஸ் ஆகிட்டார். அவர் இஸ் பாய் கோ ஸ்வப்ன கே பாய் கி நாஹி மித்தியா சமஜ்னே லகி. ஸோ இவ்வளோ நாள் ஆனதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு அசாப்தான் ஆயிடுச்சு, ரொம்ப ஒரு கேர்லெஸ் ஆயிடுச்சு. இந்த பயமானது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு தூக்கத்தில் வர ஒரு மனபிராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு தூக்கத்தில் வந்த ஒரு பயம் மாதிரி அவருக்கு அது போயிடுச்சு. संध्या का समय था. बाबा भारती सुल्तान के पीठ पर सवार होकर घूमने जा रहे थे. ஸோ கொஞ்ச நாள் ஆகுது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு ஈவினிங் சமயத்தில் பாபா பாரதி ஆஸ் யூஷுவல் சுல்தான் மேலே உட்காந்து ஒரு சவார் போயிட்டே இருக்காரு. घूमने जा रहे थे. इस समय उनकी आंखों में चमक थी, मुख पर प्रसन्नता. ஸோ ஆஸ் யூஷுவல் அவருக்கு அதில் கோடா மேலே சவார் பண்ணும்போது ஆங்கோமே சமக்தி, கண்களில் வந்து ஒரு பிரைட்னஸ் இருக்குது. मुख पर प्रसन्न, முகத்தில் வந்து ஒரு ஹாப்பினஸும் இருக்குது. कभी घोड़े के शरीर को देखते, कभी उसके रंग को और मन में फूल ना समाता थे. ஸோ சம்டைம்ஸ் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கோடாவுடைய அந்த உடம்பை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சம்டைம்ஸ் அதனுடைய ரங்கு கலரை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் மண்மே ஃபூல் நா சமாத்தே அப்படின்றது ஒரு முகாவரே. அந்த முகாவரையோட மீனிங் என்ன அப்படின்னா, சந்தோஷத்துக்கு லிமிட்டே இல்லை, அது எல்லையே இல்லாத ஒரு சந்தோஷம் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பினஸை வந்து இங்கே மீன் பண்ணுறாங்க. இதை பார்த்து அவர் ரொம்பவும் சந்தோஷமாகிறாரு. சஹசா எக் ஓர் சே ஆவாஸ் ஆயி, சடனாக என்ன ஆகுதுன்னா ஒரு பக்கத்துலேருந்து ஒரு சத்தம் வருது. ஓ பாபா இஸ் கங்கலே கி சுன்தே ஜானா, ஓ பாபா இங்கே இந்த புவர் பர்சனையும் கொஞ்சம் பார்த்துட்டு போங்க, கங்கலே கி சுன்தே ஜானா, என்னையும் பார்த்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி ஒரு சத்தம் அவருக்கு கேட்குது.